ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. மார்ஸ் மீடியா நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவகிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 29 மார்ச் 2026 ஞாயிற்றுக்கிழமை. விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 15ஆம் நாள். திதி ஏகாதசி காலை 7:46 மணி வரை, பிறகு துவாதசி. நட்சத்திரம் ஆயில்யம் பிற்பகல் 2:37 மணி வரை, பிறகு மகம். யோகம் திருத்தி மாலை 6:19 மணி வரை, அதன்பின் சூலம். கரணம் பத்திரை காலை 7:46 மணி வரை, பிறகு பவம் மாலை 7:25 மணி வரை, பிறகு பாலவம். நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் காலை 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை காலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவகிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவே உற்சாகமான நாளுங்க. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் அப்படிங்கறதால மனசு ரொம்ப லேசா இருக்கும். காலையில எழுந்ததுமே உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய ஆரம்பிப்பீங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய உதவியை செஞ்சு கொடுத்து அவங்க மனசுல இடம் பிடிப்பீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு எதிர்பார்த்ததை விட நல்ல லாபம் கிடைக்கும். குறிப்பா உணவு சம்பந்தமான தொழில்கள், காய்கறி வியாபாரம் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு கூட்டம் அலைமோதும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு விடுமுறை நாளா இருந்தாலும் அடுத்த வாரத்துக்கான பிளானை ரொம்ப தெளிவா போட்டு வைப்பீங்க. பணவரவு தாராளமா இருக்கும். குடும்பத்துல இன்னைக்கு ரொம்ப கலகலப்பான சூழல் நிலவும். வீட்ல எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசி சிரிச்சு பொழுத கழிப்பீங்க. வாழ்க்கை துணையோட வெளியில ஷாப்பிங் அல்லது சினிமான்னு போயிட்டு வந்து மனச புத்துணர்ச்சியா வச்சுப்பீங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். உடம்புல இருந்த அசதி எல்லாம் நீங்கிடும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னு சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கை பிறக்க போற நாளுங்க. கடந்த சில நாளா உங்களை உறுத்திக்கிட்டு இருந்த ஒரு பிரச்சனைக்கு இன்னைக்கு சுலபமா ஒரு தீர்வு கண்டுபிடிச்சிருக்கீங்க. உங்க முகத்துல ஒரு தனி பொலிவும் பேச்சுல ஒரு ஈர்ப்பும் இருக்கும். நண்பர்கள் உங்ககிட்ட ஆலோசனை கேட்டு வருவாங்க. வியாபாரத்துல இன்னைக்கு புதிய மாற்றங்களை செய்ய நினைப்பீங்க. உங்களை நம்பி பெரிய முதலீடுகள் செய்ய பல பேர் வருவாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலைப்பளு எதுவும் இல்லாம ரொம்ப நிம்மதியா ஓய்வெடுப்பீங்க. பணவரவு ரொம்ப சீரா இருக்கிறதால உங்களோட நீண்ட நாள் ஆசை உன்னை இன்னைக்கு நிறைவேற்றிக்குவீங்க. குடும்பத்துல அமைதி நிலவும். வீட்டை அழகுபடுத்துறது, புதுசா பொருட்கள் வாங்குறதுன்னு ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க. வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன ஊடல்கள் வந்தாலும் அது அன்பால உடனே சரியாகிடும். ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. சரியான நேரத்துக்கு சாப்பிடுறத பழக்கமாக்கிக்கோங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் முருகப்பெருமான். அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 4, 8. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு பேச்சு திறமையால எல்லாரையும் கவரப் போற நாளுங்க. நீங்க சொல்றத வீட்லயும் சரி வெளியிலையும் சரி எல்லாரும் ரொம்ப ரசிச்சு கேட்பாங்க. உங்க புத்திசாலித்தனத்தால பல காரியங்களை இன்னைக்கு ரொம்ப சுலபமா சாதிச்சுக்குவீங்க. புதுசா ஏதாவது கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் கொட்டும். கமிஷன், ஏஜென்சி தொழில் செய்யறவங்களுக்கு எதிர்பாராத வருமானம் வந்து சேரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு பெரிய வேலை எதுவும் இருக்காது. ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவீங்க. பணவரவு ரொம்ப திருப்தியா இருக்கிறதால உங்களோட நீண்ட நாள் ஆசை ஒன்றை இன்னைக்கு நிறைவேற்றிக்குவீங்க. குடும்பத்துல அமைதி நிலவும். வீட்டை அழகுபடுத்துறது, புதுசா பொருட்கள் வாங்குறதுன்னு ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க. வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன ஊடல்கள் வந்தாலும் அது அன்பால உடனே சரியாகிடும். ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க.
சரியான நேரத்துக்கு சாப்பிடுறத பழக்கமாக்கிக்கோங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 9. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசு ரொம்ப அமைதியா ஒரு ஆன்மீக தேடலோட இருக்க போற நாளுங்க. அதிகாலையிலேயே எழுந்து சாமி கும்பிடுறது, கோவில் குளங்களுக்கு போறதுன்னு மனச ரொம்ப பக்குவமா வச்சுப்பீங்க. மத்தவங்களுக்கு தான தர்மம் செய்யணுங்கிற எண்ணம் இன்னைக்கு அதிகமா இருக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்ப சீரா இருக்கும். பெண்களை வாடிக்கையாளர்களாக கொண்ட தொழில் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மனசுக்குள்ள இருந்த குழப்பங்கள் எல்லாம் விலகி ஒரு தெளிவு பிறக்கும். பணவரவு இன்னைக்கு ஓரளவு நல்லாவே இருக்கும். சேமிப்பு பத்தி யோசிப்பீங்க. குடும்பத்துல ஒற்றுமை பல மடங்கு கூடும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. வீட்ல இருக்கிற பெரியவங்களோட ஆசி உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை தரும். பழைய நண்பர்களை சந்திக்கிறது மூலமா மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். நிம்மதியான உறக்கம் இன்னைக்கு கிடைக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காமாட்சி அம்மன். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 6. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டமான நாளுங்க. உங்க ராசிநாதனான சூரிய பகவானுக்கு உகந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கறதால ஒரு தனி கம்பீரத்தோட இன்னைக்கு வலம் வருவீங்க. நீங்க எதை செஞ்சாலும் அதுல ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்கும். சமுதாயத்துல உங்க அந்தஸ்து உயரும். வியாபாரத்துல இன்னைக்கு அதிரடியான மாற்றங்களை செய்வீங்க. உங்களோட வியாபார யுக்தி மத்தவங்கள ஆச்சரியப்பட வைக்கும். பெரிய லாபமும் கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் காணாம போகும். பணவரவு ரொம்பவே நல்லா இருக்கிறதால பழைய கடன்களை அடைக்கிறதுக்கான வழிகள் இன்னைக்கு பிறக்கும். குடும்பத்துல எல்லாரும் உங்க பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க. வீட்ல ஏதாவது விசேஷம் செய்யறது பத்தி ரொம்ப ஆர்வமா பேசுவீங்க. பிள்ளைகளோட திறமைகளை பார்த்து பெருமைப்படுவீங்க. ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். உடம்புல ஒரு புது தெம்பு பிறக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சூரிய பகவான். அதிர்ஷ்ட நிறம் தங்கம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 5. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு அறிவாற்றல் கூடி வேலைகளை எல்லாம் பக்காவா செஞ்சு முடிக்க போற நாளுங்க. ரொம்ப நாளா பெண்டிங்ல இருந்த வீட்டு வேலைகளை எல்லாம் இன்னைக்கு வேகமா செஞ்சு முடிப்பீங்க. உங்க உழைப்புக்கு ஏத்த அங்கீகாரம் வீட்லயும் வெளியிலையும் கிடைக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்பவே திருப்தியா இருக்கும். கணக்கு வழக்குகள்ல ரொம்ப தெளிவா இருப்பீங்க. நஷ்டங்களை தடுத்து லாபத்தை ஈட்டுவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்கள் அல்லது நண்பர்களோட உதவி சரியான நேரத்துல கிடைக்கும். வருமானம் தாராளமா இருக்கும். உங்க ஆசைக்கு ஏத்த மாதிரி சில பொருட்களை வாங்குவீங்க. குடும்பத்துல சந்தோஷம் ததும்பும். உறவினர்களோட இருந்த பழைய கசப்புகள் நீங்கி இன்னைக்கு பேச்சுவார்த்தை சுமூகமா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் கூடும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். மனசுல ஒரு புது உற்சாகம் குடிகொண்டிருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 8. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு கலைநயமும் ரசனையும் அதிகமா இருக்க போற நாளுங்க. உங்களை சுத்தி எப்பவும் ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். உங்க பேச்சை கேட்க எல்லாரும் விரும்புவாங்க. உங்களை அழகுபடுத்துறதுலயும் வீட்டை சுத்தமா வச்சுக்கிறதுலயும் அதிக கவனம் செலுத்துவீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் அமோகமா இருக்கும். ஆடம்பர பொருட்கள், துணிமணி வியாபாரம் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு காசு மழையா பொழியும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலைப்பளு குறைஞ்சு மனசு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். பணவரவு இன்னைக்கு தாராளமா இருக்கிறதால குடும்பத்தோட சந்தோஷமா ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவீங்க. குடும்பத்துல சின்ன சின்ன சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. காதலிப்பவர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப இனிமையான நாளா அமையும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். முகத்துல ஒரு தனி பொலிவு வந்திருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 6, 9. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி
தன்னோ பௌமः பிரச்சோதயாத். அன்பான விருச்சக ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. எந்த ஒரு குழப்பமோ இல்லாம மனசு ரொம்ப தெளிவா இருக்கும். நேற்றோட உங்களுக்கு இருந்த மன அழுத்தம் எல்லாம் குறைஞ்சு இன்னைக்கு காலையில ஒரு புது எனர்ஜியோட எழுந்திருப்பீங்க. இதுவரைக்கும் தள்ளி போன வேலைகளை தைரியமா கையில் எடுப்பீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு புதுசா சில திட்டங்களை செயல்படுத்துவீங்க. அடுத்த வாரத்துக்கு தேவையான முதலீடுகளை பத்தி தெளிவா முடிவெடுப்பீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம மனசு அமைதியா இருக்கும். பணவரவு ரொம்பவே திருப்தியா இருக்கும். அதனால தேவையில்லாத கவலைகள் ஓடி போயிடும். குடும்பத்துல கடந்த சில நாளா இருந்த சின்ன சின்ன வாக்குவாதங்கள் எல்லாம் சுமூகமா முடிஞ்சிரும். நீங்க பேச்சை குறைச்சிக்கிட்டு அன்பால எல்லாரையும் வசப்படுத்துவீங்க. குடும்பத்தோட வெளியூர் பயணங்களை இன்னைக்கு தைரியமா திட்டமிடலாம். ஆரோக்கியத்துல இருந்த சோர்வெல்லாம் பறந்து போய் பழைய ஃபார்முக்கு வருவீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பைரவர். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, கடந்த 2 நாளா உங்களை வாட்டி வதச்ச சந்திராஷ்டமம் எல்லாம் முழுமையா முடிஞ்சு இன்னைக்கு உங்களுக்கு பெரிய நிம்மதி கிடைக்குங்க. காலையில எழுந்ததுமே ஒரு புது உற்சாகம் உங்களை தொற்றிக்கொள்ளும். ரொம்ப நாளா முடங்கி கிடந்த காரியங்களை எல்லாம் இன்னைக்கு தூசி தட்டி எடுத்து வேகமா செஞ்சு முடிப்பீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்ப சீரா இருக்கும். தடைப்பட்டிருந்த தொழில் மறுபடியும் சூடு பிடிக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை விஷயமா ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா அது இன்னைக்கு தீர்ந்து ஒரு தெளிவு பிறக்கும். பணவரவு ரொம்ப சீரா இருக்கும். எதிர்பார்த்த பணம் கச்சிதமா கைக்கு வந்து சேரும். குடும்பத்துல மகிழ்ச்சி நிரம்பி வழியும். உறவினர்களோட இருந்த பழைய மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி ஒருத்தருக்கொருத்தர் உதவியா இருப்பீங்க. வீட்ல அமைதியான சூழல் நிலவும். ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். மனசுல ஒரு அமைதி இருக்கும். எந்த கவலையும் உங்களை அண்டாது. இன்னைக்கு முழு நாளும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பெருமாள். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு முழுமையா சந்திராஷ்டமம் இருக்கிற நாளுங்க. அதனால காலையில எழுந்ததிலிருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் நீங்க ரொம்ப கவனமா பொறுமையா இருக்கணும். மனசுல தேவையில்லாத எரிச்சலும் கோபமும் வந்துட்டு போகும். எந்த ஒரு புது முயற்சியும் இன்னைக்கு கண்டிப்பா பண்ண வேண்டாம். அமைதியா இருக்கிறது தான் இன்னைக்கு பெரிய பாதுகாப்பே. வியாபாரத்துல இன்னைக்கு புதுசா எந்த முதலீடும் செய்யக்கூடாது. இருக்கிறத அப்படியே கவனிச்சுக்கிட்டு வந்தாலே போதும். வாடிக்கையாளர்கள் கிட்ட பேசும்போது வார்த்தையில ரொம்ப நிதானம் தேவை. கோபத்தை குறைச்சுக்கோங்க. பண விஷயத்துல இன்னைக்கு ரொம்ப கவனமாயிருங்க. யாருக்கும் கடன் கொடுக்கவோ ஜாமீன் கையெழுத்து போடவோ வேண்டாம். குடும்பத்துல சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட வாக்குவாதம் வரலாம். அதனால நீங்க தான் பேச்சை குறைச்சிக்கிட்டு அமைதியா விட்டு கொடுத்து போகணும். வெளியூர் பயணங்களை இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமாயிருங்க. வேகம் வேண்டாம். இன்னைக்கு நாள் முழுக்க இறை வழிபாட்டுல மட்டும் உங்க கவனத்தை செலுத்துங்க. அதுதான் உங்க மனசுக்கு அமைதியை தரும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண்கள் 4, 8. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட காற்று பலமா வீச போற நாளுங்க. மனசு ரொம்ப தெளிவா இருக்கும். புதுசா ஐடியாக்கள் தோணும். எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் தேடி வந்து உங்க மனசை ரொம்ப சந்தோஷப்படுத்தும். நீங்க எடுக்க போற முடிவுகள் எல்லாம் ரொம்ப சரியா அமையும். வியாபாரத்துல இன்னைக்கு பெரிய அளவுல முன்னேற்றம் இருக்கும். தொழில்நுட்பம் சம்பந்தமான தொழில் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு எந்த கவலையும் இல்லாம ரொம்ப ரிலாக்ஸான நாளா இது அமையும். பணவரவு ரொம்ப தாராளமா இருக்கும். உங்க ஆசைக்கு ஏத்த மாதிரி பொருட்களை வாங்குவீங்க. குடும்பத்துல சந்தோஷமான கொண்டாட்டங்கள் இருக்கும். ரொம்ப நாளா பார்க்காத உறவினர்கள் வீட்டை தேடி வருவாங்க. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் ரொம்ப அதிகமா இருக்கும். வீட்டை புதுப்பிக்கிறது பத்தின முடிவுகளை இன்னைக்கு எடுப்பீங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். உடம்புல இருந்த சோர்வு விலகி ஒரு புது எனர்ஜி பிறக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சரஸ்வதி. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 7. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே,
இன்னைக்கு உங்களுக்கு மனசு ரொம்ப இலகுவா, எந்த பதட்டமும் இல்லாம ரொம்ப சாந்தமா இருக்குங்க. ஞாயிற்றுக்கிழமைங்கிறதால காலையில ரொம்ப நேரம் தூங்கி எழுந்து அப்புறமா நிதானமா உங்க வேலைகளை தொடங்குவீங்க. மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல உங்களுக்கு ஒரு தனி திருப்தி கிடைக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு பழைய பாக்கிகள் எல்லாம் சுலபமா வசூலாகும். தடைப்பட்டிருந்த தொழில் மறுபடியும் சூடு பிடிக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களை செய்ய இன்னைக்கு நேரம் கிடைக்கும். பணவரவு இன்னைக்கு உங்க எதிர்பார்ப்பை தாண்டி இருக்கும். அதனால சேமிப்புல அதிக கவனம் செலுத்துவீங்க. குடும்பத்துல ரொம்ப அமைதியான கலகலப்பான சூழல் நிலவும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுவாங்க. வீட்டை சுத்தம் படுத்துறது அல்லது ஆன்மீக காரியங்கள்ல ஈடுபடுறதுல இன்னைக்கு ஆர்வம் காட்டுவீங்க. ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். மனசுல ஒரு பெரிய அமைதியும் நிம்மதியும் இன்னைக்கு குடிகொண்டிருக்கும். எந்த கவலையும் உங்களை அண்டாது. இன்னைக்கு முழு நாளும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சத்யநாராயணன். அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 9. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.